அடிக்கிறான், வலிக்குது. அடிக்காதீங்க வலிக்குது, அடிக்காதீங்க வலிக்குது, அடிக்காதீங்க வலிக்குது. எத்தனை முறை அடி வாங்குவ? திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தா அவன் ஐயோ அம்மா அப்படிப்பா. ஐயோ அம்மா வலிக்கிறேம்மா. அப்ப சொல்லணும், இப்படித்தான்டா எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். தம்பி, உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது தமிழனுக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். இங்க எல்லாம் ஒண்ணுதான். தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையையும் இழிச்சவாய்த்தனம், ஏமாளித்தனம் என்று எவராவது நினைத்தால் அந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது எழுச்சி மிக்க தமிழர்களின் புரட்சிகர இளைஞர்களின் காலம். இது சும்மா ஏன்னே பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அடிச்சா அதுல கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். நாங்க ஒன்றும் காமெடி பீஸ் கிடையாது. எங்களை வச்சு காமெடி முடி பண்ணி தெரியுது. சீரியஸ் ஆளுங்க தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்பான். வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம். தம்பி, ஏய், ஜனநாயகவாதிகளாவே எங்களை இருக்க வச்சு விட்டுருங்க. ஏதாவது கிளறி விட்டுறது வெறியாயிருப்ப சொல்றது. பரம்பரை பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? திருட்டில் ஏறி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? எல்லாம் நீ பேசுறதான் சரிதான் ஜம்மா. ஆனா நான் சாகுற வரைக்கும் ரெட்டால பின்னாடி வந்த தம்பி எப்ப சாவி தான் கேட்டான். இல்லாம ஒருத்தர் என்ற சொல்றாரு, சிமா நான் திமுக அடிமைப்பா, எனக்கு அடக்க முடியல, சிரிச்சிட்டேன். என்ன சிரிக்கிற அப்படின்னு. இல்லைங்கய்யா, அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒரு ஆளை நான் இப்பதான் பாக்குறேன், அதான் சிரிக்கிறேன். ரெண்டு வரலாற்று நடந்துச்சு. ஒண்ணு இவங்களோட நம்ம பிறந்திருக்க கூடாது, இல்ல நம்மளோட இவங்க பிறந்திருக்க கூடாது. ஒரு காலம் முரண் தப்பு நடந்துருச்சு. பாரதி சொல்றான்ல, எல்லாரும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இப்படிதான் கண்டுகிட்டு இருக்கான். இவன் போய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மாறியுடன் ஏன் படைத்தாய். எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட உலகத்திலே ஒரு ஆள் பாரதி மட்டும்தான். நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்ட? நான் என்ன பேசுறேன் உனக்கு புரிய மாட்டேது. போறோம் சொல்லல, பைத்தியக்காரன் பார்க்கும்போது பார்த்து பேசு. தூரம் இருந்து பார்க்குறவன் நீனும் பைத்தியம் தான் நினைப்பேன். அந்த கதையா இருக்கு. இங்க பூரா பைத்தியம். டேய், நீ நடந்து போற பாதையில உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, திரும்பி வா. அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ ஒருத்தன் போன பாதை. நாங்கள் போற பாதைகளில் தடை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆக இதுதான் சரியான பாதை. எதற்கு இவ்வளவு? உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா, அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அவன் தான் ரொம்ப பயப்படுறான். என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சு. அப்படித்தான் என்ன பெரிய புரட்சி ஒரு தீக்குச்சியில் தான் தொடங்குச்சு. அன்பு மக்களே, அப்படித்தான் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள். இந்திய பெருங்கண்டமே என்னை திரும்பி பார்க்கிறது, என்னையும் என் பிள்ளைகளையும். என்ன துணிவில் மோதுகிறான்.